VLOOKUPல ஒரே நேரத்தில் மல்டிபிள் வேல்யூஸ் எப்படி லுக்அப் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் VLOOKUP. ஸோ லுக்அப் வேல்யூன்ற இடத்துல நம்ம இந்த எல்லா வேல்யூஸுமே செலக்ட் பண்ணிக்கலாம். கமா. ஸோ டேபிள் அரேன்ற பிளேஸில் நம்ம லுக்அப் பண்ணக்கூடிய அந்த டேட்டா. ஸோ அதில் வந்து எனக்கு சேல்ஸ் வேணும். ஸோ சேல்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணி கமா காலம் டெக்ஸ்ட் நம்பர் 4 அண்ட் தென் ரேஞ்ச் லுக்அப் 0 கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அதுக்கு ரிசல்ட்ஸு பாப்பப் ஆகிடும். ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் அரே VLOOKUP இல்லை அரே எனேபிள்டு VLOOKUP அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு VLOOKUP வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மேனுவலாக ட்ராக் பண்ணிட்டு சப்போஸ் வேற யாராச்சும் இங்கே ஒரு அமௌண்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே என்னவா இருக்கும், நம்ம பார்க்கறது ஃபார்முலாஸாக இருக்கும். ஒரு 1000 லைன் ஐட்டம்ஸில் மேனுவலாக இந்த மாதிரி என்டர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அதுவே இந்த VLOOKUPல ஃபார்முலாஸ் நம்ம இந்த இடத்துல தான் அப்ளை பண்ணுறோம். அதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஸ்பில் ஆகுது. ஓகே. ஸோ சப்போஸ் நான் மேனுவலாக இந்த இடத்துல என்டர் பண்ணுறேன் அப்படின்னா ஓவரால் ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரர்ஸ் வரும். ஓகே. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த அரே ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது அந்த ரிசல்ட் ஷோ பண்ணுது இல்லையா, அந்த பிளேசஸ் எல்லாமே எம்டி செல்ஸாக இருக்கணும். இன்கேஸ் அதில் ஏதாச்சும் டேட்டா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்பில் எரர்ன்ற எரர்ஸ் வரும். ஓகே, தட்ஸ் ஆல்.